இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணு உள்ள இருக்க கூடாது, தயவு செஞ்சு அவங்கள வெளியே அனுப்புங்கன்னு ஐஷுவோட அம்மா அப்பா 2 பேருமே உடஞ்சு போய் நேரடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அதுக்கு சேனல் தரப்புல இருந்து ரொம்பவே ஆறுதல் சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்களாம். இத பத்தி ஒரு பிரபலமான பத்திரிக்கை இப்ப எழுதியிருக்காங்க. உண்மையாவே அங்க நடந்தது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஐஷு அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிக்ஷனுக்கு கண்ணாடி கிட்ட இருந்து முத்தம் கொடுக்குற மாதிரி சில வீடியோக்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா? அதை பார்த்து பதறி போய் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் நேரடியா பிக் பாஸ் வீட்டுக்கே போயிட்டாங்களாம். அங்க போய் தயவு செஞ்சு என் பொண்ணை வெளியே அனுப்புங்க, இதுக்கு மேல எங்களால தாங்கிக்க முடியாது, எங்க குடும்பமானமே அவளால போகுது, ஸோ தயவு செஞ்சு ஐஷுவை வெளியே அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டது மட்டும் இல்லாம அங்க சில பிரச்சனைகள் நடந்ததா அந்த பத்திரிகையில எழுதியிருக்காங்க. அப்போ சேனல்ல இருந்து ஒரு சில விஷயங்களை அந்த பத்திரிகை கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஐஷுவோட அம்மாவும் அப்பாவும் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த கண்ணாடி வழியா, அதாவது இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி எல்லாம் வீடியோ வைரலா இருக்கு. அதை பார்த்ததும் நாங்க ரொம்பவே உடைஞ்சு போயிட்டோம். இனிமே என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட உள்ள இருக்க கூடாது, அவளை வெளியில அனுப்புங்க அப்படின்னு எங்க கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நாங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அதுல இருந்து எப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி அவங்கள காரணமே இல்லாம வெளியே அனுப்ப முடியும், அவங்கள வெளியில அனுப்ப முடியாது அப்படின்னு எல்லாம் கூட சேனல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களாம். ஐஷுவை வெளியே அனுப்ப முடியாது, ஆனா நீங்க சொல்ல வந்த விஷயத்த நாங்க வேணா ஐஷு கிட்ட சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம், ஸோ இனிமே அவங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சேனல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஐஷுவோட அம்மாவும் ஐஷுவோட அப்பாவும் பிக் பாஸ் வீட்டுக்கு நேரடியா போய் அங்க ரொம்ப உடைஞ்சு போய் அழுத விஷயங்கள் எல்லாமே உண்மைதானா? ஏன்னா கொஞ்ச நாளாவே நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்போ இப்படி திடீர்னு காதல் அப்படின்னு எல்லாம் மாறி இருக்கா. இதை நீங்க எப்படி காமிக்கிறீங்க? இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்கு, அது மட்டும் இல்லாம எங்க குடும்பமானமே இதால போகுது, என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், அதனால தயவு செஞ்சு ஐஷுவை வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் ஐஷுவோட அம்மாவும் ஐஷுவோட அப்பாவும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போய் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஷுவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இதை பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு, நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு எப்படி திடீர்னு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, இதுல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கு முன்னாடி சீசன்லயும் அசல் கோளாறு நிவாஷினி அவங்களையும் இப்படி தான் காமிச்சாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்த அமீர் பாவனி இவங்க 2 பேருமே ஐஷுவுக்கு நல்லாவே தெரியும், இவங்களும் அட்வைஸ் பண்ணி தானே அனுப்பியிருப்பாங்க, அப்புறமும் ஏன் ஐஷு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இவங்க நல்ல போட்டியாளராக வந்துருவாங்க, அதாவது இந்த முதல் 5 இடத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படின்றதால உள்ள யாராவது சொல்லி அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு கூட எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பிக் பாஸ் டீம் ஐஷுவும் ஐஷுவோட அப்பாவும் சொன்ன விஷயங்களை ஐஷுவுக்கு சொல்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதை உண்மையிலேயே ஐஷு கிட்ட சொன்னாங்களா இல்லையா அப்படின்றது கூட இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.